13 வைத்து ஏமாற்றுகிறார்கள். அனுரகுமார ஆவேசம். 4 ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியால் பதவி நீக்கம். தயாசிறி எம்பிக்கு நீதிமன்ற தடை. ரணிலுக்கு ஆதரவாக ஆளுநர்கள் பரப்புரை செய்வது பொருத்தமற்றது. முசம்மில் தெரிவிப்பு. மொட்டின் மறு அவதாரம் சஜித். மொட்டுடன் இருந்த பலரும் சஜித்துடன் நிற்கின்றார்கள். எஞ்சியவர்கள் ரணிலுடன் நிற்கின்றார்கள். ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் அரசமைப்பின் 13வது திருத்தத்தை காட்டி ஏமாற்றுகிறார்கள். அதை வைத்து தெற்கு அரசியல்வாதிகள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று தெரிவித்தார் தேசிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க. கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் நேற்று இடம்பெற்ற அவரது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற தேசிய மக்கள் கூட்டணியின் கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிடுகையில், தமிழ் மக்களிடம் 13 வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களிடம் 13 காட்டி வாக்கு பெற முயற்சிக்கிறார்கள். நான் தமிழ் மக்களிடம் 13 தருகிறேன் என வியாபாரம் செய்ய மாட்டேன். ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசமைப்பை ஏற்படுத்துவேன். நாட்டில் நீண்ட காலமாக புரையோடியுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு. அதற்காகவே மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர். நாட்டு மக்கள் எம்மோடு திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கிறார். சஜித் பிரேமதாச 13 தரப்போகிறாரா அல்லது 13+ தரப்போகிறாரா என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை, நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை. நாட்டை கொள்ளையடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர். இவர்களால் நாட்டை அளித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனெனில் மூவரும் ஒருவரை ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளார்கள். ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக வேண்டும் என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர, மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த, விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா, நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 47(3)A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இவர்கள் நேற்றிரவு பதவி நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தொடர்பாக அவதூறான மற்றும் தவறான தகவல்கள் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியிடப்படுவதை தடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக தடை கட்டளையை கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்துன் விதான பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவை பிரதிவாதியாக்கும் வகையில் வேலுக்குமாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பரிசீலித்த பின்னர் இந்த தடை உத்தரவை நேற்று நீதிபதி பிறப்பித்துள்ளார். அக்குரசவில் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான மற்றும் தீங்கிழைக்கும் வகையில் பரப்பப்பட்ட இந்த கருத்தால் தனது நன்மதிப்புக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 500 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மாவட்ட நீதிபதி தயாசிறி ஜெயசேகர முகநூல் பக்கத்திலோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் முகநூல் பக்கம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலோ இது தொடர்பான விடயங்கள் மேலும் வெளிவருவதை தடுக்கும் தடை உத்தரவை பிறப்பித்ததோடு செப்டம்பர் 19 இது தொடர்பான விடயங்களை முன்வைக்குமாறும் உத்தரவிட்டார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஆளுநர்கள் அரசியலில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஆளுநர்கள் நேரடியாக பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இது பொருத்தமற்ற அரசியல் கலாசாரமாகும் என்று ஊவா மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் AJM முசம்மில் தெரிவித்துள்ளார். தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த அவர் நேற்று மாலை மினுவாங்கொடையில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மேடையேறி அவருக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார். அங்கு உரையாற்றிய அவர், எனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துவிட்டுத்தான் இந்த மேடையில் பேசுகின்றேன். நான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்திலேயே ஆளுநராக நியமிக்கப்பட்டேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் எனது பதவி நீடிக்கப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நான் வடமத்திய மாகாண ஆளுநராக செயற்பட்ட போது அவர் குருநாகல் பிரதேசத்துக்கு வந்திருந்தார். அங்கு அவரை வரவேற்பதற்காக நான் சென்றபோது ஆளுநர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என கூறினார். அவரது ஆட்சி காலத்தில் ஆளுநர்கள் அரசியலில் ஈடுபட தடை இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறல்ல.
மட்டுமல்ல 7 மாகாணங்களின் ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக நேரடியாக தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுகின்றனர். நான் ரணசிங்க பிரேமதாசவின் பல்கலைக்கழகத்தில் கற்றுள்ளதால் அந்த கலாசாரத்தை பின்பற்றுவதில்லை. எனவேதான் ராஜினாமா கடிதத்தை கையளித்தேன். 1க்கு 2 முறை சிந்தித்து தீர்மானத்தை எடுக்குமாறு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் ஆழமாக சிந்தித்துத்தான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். அதேபோன்று இந்த நாட்டு மக்களும் செப்டம்பர் 21 சரியான தீர்மானத்தை எடுத்து தமது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இங்கிலாந்துக்கு எதிராக லண்டன் கெனிங்டன் ஓவல் விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமாகவுள்ள 3வது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 4 வேகப்பந்து வீச்சாளர்களோடு இலங்கை அணி விளையாடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடிய ஆரம்ப வீரர் நிஷான் மதுஸ்க, சுழல் பந்து வீச்சாளர் பிரபாத் ஜெயசூரி ஆகிய இருவரும் நீக்கப்பட்டு மீண்டும் குசல் மெண்டிஸ், விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். திமுத் கருணாரத்ன, பத்தும் நிசங்கா, குசல் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திமால், தனஞ்சய டி சில்வா, கமிந்து மெண்டிஸ் ஆகிய 7 துடுப்பாட்ட வீரர்களும் மிலான் ரத்நாயக்க, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, அசித்த பெர்னாண்டோ ஆகிய 4 வேகப்பந்து வீச்சாளர்களும் 3வது டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணியில் பெயரிடப்பட்டுள்ளனர். அணியில் சுழல் பந்து வீச்சாளர் இல்லாத குறையை தனஞ்சய டி சில்வா, கமிந்து மெண்டிஸ் ஆகிய இருவரும் நிரப்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் தோல்வி அடைந்து டெஸ்ட் தொடரை பறிகொடுத்த இலங்கை இறுதிப் போட்டியில் ஆறுதல் வெற்றியை ஈட்டவும் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளிகளை பெறவும் முயற்சிக்கும் என அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா போட்டிக்கு முன்னர் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். முதல் 2 போட்டிகளில் அடைந்த தோல்விகளுக்கு துடுப்பாட்ட வீரர்கள் நீண்ட நேரம் துடுப்படுத்தாட தவறியமையும் கணிசமான ஓட்டங்களை சேர்க்காமையுமே காரணம் என்றும் தான் உட்பட துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் முழு திறமையுடன் துடுப்படுத்தாட வேண்டும் எனவும் தனஞ்சய டி சில்வா தெரிவித்திருந்தார்.